டியர் வியூவர், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபயர் பிரேக் அப்படின்ற ஸ்பானிஷ் மூவியோட ரிவ்யூ. நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு காட்டு தீல காணாம போன ஒரு கேர்ள மையமா வச்சு நகரக்கூடிய கதை. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா ஒரு காட்டு தீ பரவுறத காட்டுறாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த காணாம போன பொண்ணோட ஃபேமிலியை காட்டுறாங்க. அந்த ஃபேமிலியில அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவங்க அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாரு. அவங்க ஃபேமிலியும் அவங்க சித்தப்பா ஃபேமிலியும் சேர்ந்து தான் அந்த காட்டு பகுதியில இருக்கிற ஒரு வுட் ஹவுஸ் மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த காட்டு தீ பரவுனது தெரியுது. சோ அங்கிருந்து எல்லாரும் வெக்கேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல அந்த அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரு சின்ன சண்டை ஏற்படுது. அந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு மர்மமான முறையில காணாம போயிடுறா. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, உண்மையிலேயே காட்டுத்தீல சிக்கிட்டாளா இல்ல கூட இருக்கிறவங்க தான் ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஒரு சாதாரண சர்வைவல் த்ரில்லரா தொடங்குற இந்த படம் போக போக ஒரு இன்டென்ஸான சஸ்பென்ஸ் த்ரில்லரா மாறுது அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற அந்த விஷயத்த ரொம்ப நீட்டான ஒரு சஸ்பென்ஸா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இதுல அந்த சாண்டியாகோ அப்படின்ற ஒரு கேரக்டர் காட்டுவாங்க. இவங்களோட நெய்பரா வருவாரு. அந்த கேரக்டரை சுத்தியே ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதையும் ரொம்ப சூப்பரா கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது ரொம்ப முன்னாடியே ரிவீல் ஆயிடும். பட் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸை எப்படி முடிக்க போறாங்க அப்படின்ற அந்த பரபரப்பையும் சூப்பரா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அந்த மூமெண்ட்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த காட்டுத்தீயை காட்சிப்படுத்தின விதம், அந்த லொகேஷன், விஷுவல்ஸ் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் முடிவு அப்படின்றது எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. மத்தபடி இந்த படம் ஒரு தரமான படம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரீடிங் இந்த படத்துக்கு 3.6 out of 5.